மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே புதிய டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையின மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட செங்காத்தாகுளம் கிராமத்தில் அருந்ததியர் மற்றும் சிறுபான்மையினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் 5 கிராமங்களை இணைத்து தமிழக அரசு சார்பில் அறிவுசார் நகரம் ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இங்கு குடியிருப்பு பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த பகுதியில் கொள்ளை என்பது சர்வசாதாரணமாக நடைபெறுவதாகவும் மேலும் பள்ளிக்கு சென்று வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த டாஸ்மாக் கடை திறப்பால் அதிக பாதிப்பு ஏற்படும் என்பதால் டாஸ்மாக் கடையை திறக்க அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அருந்ததியர் மற்றும் சிறுபான்மையினர் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த மனு மீதான விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் உறுதியளித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். நாங்கள் பெரியபாளையம் பக்கத்தில் பெரிய சங்கத்தாகுளம்ல இருக்கிறோம். நம்ம ஊரில் ஒயின் ஷாப் கடை வருது. அந்த வழி தான் பசங்கள்லாம் ஸ்கூல் போகிறாங்க வராங்க. பொம்பளைங்கெல்லாம் சுற்ற முடியாது. அது நம்மளுக்கு பயமாக இருக்குது. நம்ம ஊருக்கு ஒயின் ஷாப் கடை வேண்டாம். ஏற்கனவே பெருபாலத்தில் நாங்கள் போகிற வழியில் ஒயின் ஷாப் கடை இருக்கிறதுனால நாங்கள் பகலெல்லாம் போகிற முடியல, நடந்தெல்லாம் போகிற முடியல. அது முன்னாடியெல்லாம் நாங்கள் நடந்து போய் நின்றோம். இப்போது ஒரு ஆட்டோ இருந்தால் தான் போகிறோம், இல்லைன்னா வண்டி இருந்தால் தான் போகிறோம், இல்லை போகாத கம்முன்னு நின்றுடுறோம். இப்போ நம்ம ஊரில் ஏற்பாடு பண்ணுறாங்க ஒயின் ஷாப் கடை. அது நாங்கள்லாம் எப்படி இருக்கிறது? பெரிய சங்கத்தாகுளம் கிராமத்திலிருந்து பேசுகிறோம். நாங்கள் பழங்குடிய மக்களாக இருக்கிறோம். அதனால் அரசு 5 ஊரில் சார்ந்த அறிவிசார் நகர் என்ற ஒரு நகரத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோம். முற்றிலும் அரசுக்கு ஒத்துழைக்கிறோம். அதுக்கு நாங்கள் இருந்தாலுமே எங்கள் இடத்துல அறிவிசார் நகர் என்ற பெயரிட்ட பிறகு ஒயின் ஷாப் கொண்டு வருது ஊர் பொதுமக்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால நாங்கள் நிறைய பாதிக்கப்படுற மக்கள் தான் அந்த இடத்துல இருக்கிறோம். எங்கள் ஏரியா காடு மேடாக இருக்கிறதுனால ஏற்கனவே கொள்ளை எல்லாம் ஏகப்பட்டது நடந்திருக்குது. இது பெரியபாளையம் ஸ்டேஷனில் கூட நாங்கள் ஏற்கனவே எஃப்ஐஆர் காப்பி வச்சுருக்காங்க. அது நாங்கள் எங்கள் ஊருக்கு ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்றதை நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்படியே அரசாங்கத்துக்கு கூட ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அரசாங்க சார் அவர்கள் தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுக்கு நிறைய முஸ்லீமு, அருந்ததியார், இருளர், இன்னும் அநேக ஜாதிகள் அந்த இடத்துல நாங்கள் வசிக்கிறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுது வருது, ஏகப்பட்ட பாதிப்பு. அன்றாட கூலிக்கு போனால் தான் நாங்கள் சாப்பாடு. அந்த மாதிரி ஏரியாவில் ஒயின் ஷாப் கொண்டு வந்தால் நாங்கள் எப்படி நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும்? அதனால நாங்கள் அரசுக்கிட்ட தான் தெரிவிக்கிறோம் எங்கள் கோரிக்கையை. நாங்கள் பாதிக்கப்படுவோம். எங்கள் வாழ்வாதாரமே சரியில்லாமல் நாங்கள் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒயின் ஷாப் வந்தால் நாங்கள் எப்படி நிம்மதியாக குடும்பம் நடத்த முடியும்? குழந்தைங்கள காப்பாற்ற முடியும்? ஸ்கூல் அனுப்ப முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஏற்கனவே பெரியபாளையம் போகிற வழியில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அதையே நாங்கள் பாதிக்கப்படுதுன்னு அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தோம். அதை பற்றி கூட ஒரு நடவடிக்கை எடுக்கலை. இது யாரோ சென்னையில் வசிக்கிறவங்க இந்த இடத்துல பட்டா வாங்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஊர் மக்களை மிரட்டல் நடத்திட்டு இருக்காங்க. இது எங்களால் எதிர்க்க முடியல. அதனால நாங்கள் அரசு இடத்துல எங்கள் கோரிக்கையை தெரிவிச்சிருக்கிறோம். நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அரசு தான் எங்களுக்கு இதை பண்ணி கொடுக்கணும்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பட்டா ரத்து பண்ண வேணும்னு கூட நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நாங்கள் காலமாக அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி உள்ள ஜனங்களுக்கு கொடுக்கல. 2008 18 பட்டா கொடுத்தாங்க எங்கள் ஊருக்கு. அதுக்கடுத்து பட்டா கவர்மெண்ட் தெரிவிக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. இருந்தாலும் வெளியூர் ஆள் அந்த இடத்துல வீடு கட்டிக்கிட்டு எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த பட்டா அப்படின்றத தெரிவித்து எங்களை மிரட்டி ஒயின் ஷாப் பண்ணுவோம் இந்த இடத்துல, உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு. அதனால எங்களுக்கு வேற இடத்துக்கு எங்களுக்கு போனாலும் எங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. அதனால நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அரசாங்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.